ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து பீர்க்கங்காய் பொரியல் எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வெயில் காலம் ஆரம்பமாயிருச்சு. அதனோட தாக்கத்தால் நம்ம உடம்புலேருந்து நிறைய வேர்வை வெளியேறி நம்ம அங்கே நீர் சத்து குறைஞ்சி போகுது. அதனால நிறைய நம்ம தண்ணி இந்த கோடை காலத்தில் நிறைய தண்ணி குடிக்கணும். அதே மாதிரி நம்ம உணவில் வந்து நிறைய நீர் சத்து மிகுந்த காய்களையே நம்ம சேர்த்துக்கிடணும். அந்த வகையில் அதனால் இந்த கோடை காலத்துக்கு ஏற்றபடி நாங்கள் நீர் சத்து மிகுந்த காய்கறியை பொரியலாகவும் கூட்டாகவும் செஞ்சு காட்ட போகிறோம். அதில் முதலாவதாக இப்போ பீர்க்கங்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு காட்ட போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம 3 பீர்க்கங்காய் போல் எடுத்துக்கிட்டோம். இதோட பீர்க்கங்காயோட தோல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதை வந்து நீங்கள் பீலர் வச்சோ இல்லாட்டி கத்தி வச்சோ அந்த தோலெல்லாம் எடுத்துருங்க. இந்த தோல்லையும் நிறையா சத்து இருக்குது. ஸோ வேணும்னா நம்ம அந்த தோல் வச்சோ நம்ம வந்து துவையல் செஞ்சு சாப்பிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம எப்படி பொரியல் பண்ணணும் அந்த காய் வச்சுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த காயை வந்து நல்லா இந்த மாதிரி சதுரமாக வெட்டி வச்சுக்கோங்க. இதில் வந்து நீர் சத்து வந்து நிறையா இருக்குது. இப்போது இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம தாளிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு வந்து சேர்த்துக்கோங்க. உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அது கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க இந்த பீர்க்கங்காயை இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நிறையா அந்த கடாய் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது வெந்தோன்னே பார்த்தோன்னா நல்லா அப்படியே கம்மியாயிடும், அந்த நீர் சத்தெல்லாம் போய். இப்போ வந்து இதை நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். இதை வந்து நம்ம கடாயிலேயே வந்து வேக வைக்க போகிறோம். ஸோ அதை வந்து நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இந்த பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா சிலது வந்து கசப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் நம்ம கட் பண்ணும்போதே ஒரே ஒரு குட்டி பீஸ் கிள்ளி நம்ம வாயில் வச்சுட்டு கசப்பாக இருந்தது அப்படின்னா அது வந்து பொரியலுக்கு சேர்க்காதீங்க. கசப்பாக இல்லைன்னா அதை வந்து சேர்த்துக்கோங்க. எப்படி வெள்ளரிக்காயெலாம் சிலது வந்து கசப்பு எடுக்குமோ அந்த மாதிரி தன்மை இந்த பீர்க்கங்காய்க்கும் இருக்குது. இந்த பீர்க்கங்காயிலே பார்த்திங்கன்னா வந்து தண்ணி விடும். அதுக்கப்புறமா நீங்கள் லைட்டாக வந்து தண்ணி தெளித்து அதை வந்து நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போது இந்த பொரியலுக்கு வந்து நம்ம ஒரு பொடி செஞ்சு மேலே தூவ போகிறோம். அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசியும் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் நம்ம எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஜீரகத்தை நம்ம வறுத்துக்கலாம் வெறும் வாணலியில். இந்த பொடியை வந்து நம்ம அரைச்சி நம்ம அந்த பொரியலில் சேர்க்க போகிறோம். இப்போ ஜீரகத்தை வந்து நம்ம வந்து வறுத்துட்டோம். அடுத்து வந்து அரிசியையும் நம்ம நல்லா பொரியிற வரைக்கும் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி வந்து நல்லா பொரிஞ்சிருக்கு. அரிசியையும் ஜீரகத்தையும் சேர்த்து நம்ம வந்து மிக்சியில் பவுடர் ஆக்கிக்க போகிறோம். தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து பீர்க்கங்காய் வந்து நம்ம மூடி போட்டு வேக வச்சுருந்தோம். இடையே திறந்து நீங்கள் வந்து அதை கிளறி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த பொடிச்சு வச்சுருக்க அந்த தூளை வந்து இதில் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். நல்லா பெரட்டிட்டு இது வந்து கொஞ்சம் நல்லா கட்டியாற வரைக்கும் நம்ம வந்து சிம்மில் வச்சு கிளறிக்குவோம். இப்போ வந்து நல்லா கட்டி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பீர்க்கங்காய் பொரியல் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து நம்ம சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இந்த அரிசியும் ஜீரகமும் சேர்த்து வறுத்து போடுறனால இது வந்து நல்லா வாசமாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.